நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்களோ எனக்கு கேளுங்க ப்ளீஸ். நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். விஷ்ணுவை வீட்டுக்கு அனுப்பிச்சதே நான் தான். விஷ்ணுவோட ஒய்ஃபை கூப்பிட்டு பேசினதே நான் தான். யாருமே வந்து அவனை வந்து ஹர்ட் பண்ணி மெரிட்லா அப்படின்லாம் எதுவுமே இல்லை. சைலண்டாக பேச ஆரம்பிச்சதே நான் தான். எவிடன்ஸ் எல்லாமே வந்து நம்ம சப்மிட் பண்ணியிருக்கோம். எவிடன்ஸ் கரெக்டாக இருக்கு. நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்களே, என் சிஸ்டர் வந்து ஏன் நம்மளோட சிஸ்டர் ஏன் மெசேஜ் பண்ணாங்க, அந்த வந்து நான் உன்னை தங்கச்சியா பார்க்க முடியாதுன்னு சொன்னதே தவறான ஒரு விஷயம். அவ பிளாக் பண்ணிட்டா. அண்ட் இது வந்து வேற மூலியமாலாம் வரல. இவ பயந்து இன்னொரு பையன் வந்து குரூப்ல இருக்கிட்ட அவங்கிட்ட சொன்னி அவன் ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொன்னான். எப்படி சொன்னா, அவன் இப்படி மெசேஜ் பண்ணா இவன் வீட்டுக்குலாம் கூப்பிடாத, அவன் ஒரு நல்ல பையன் இல்லை, ஆனா அவன் சாரி தங்கச்சின்னு சொல்லிட்டா விட்டுடலாம். ஆனா அடுத்த நாள் அவளே வந்து டைரக்டா என்கிட்ட வந்து அந்த மெசேஜ் வந்து அனுப்பிச்சா. ஸோ அவள் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம கேட்டுதான் ஆகணும். இது எந்த வீட்டோட பொண்ணா இருந்தாலும் தட்டி தான் கேட்கணும். இவன் வந்து அங்க அவன் வந்து நான் ஓப்பனா சொல்றேன், திமிரா உட்காந்து காலுக்கு மேல கால் போட்டு, என் ஃப்ரெண்டு தான் நானும் வந்து இன்ஃபேக்ட் அவன் வந்து 28 மார்ச் வீட்டுக்கு வரும்போது நான் அவனோட கண்ணில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து நான் சொன்னேன், நீங்க வந்து ஸ்கேம்ல மாட்டியிருக்கீங்க, ஓகேயா, எல்லா ப்ரெஷர் வந்து நம்ம பார்த்துக்கலாம் என்னன்னு. ஏன்னா நான் என்ன நினைச்சேன்னா, உண்மையா இவங்க இன்னசென்ட் தான் நம்ம வந்து வீட்டுக்கு விட போறோம். யாருமே வந்து ஒரு ஃப்ராடு, ஒரு பொம்பளை பொறுக்கி அந்த மாதிரி வீட்டுக்குள்ள விட போறது இல்லை. தெரிஞ்சா ஏன் விட போறோம்? அதுவும் இல்லாம நம்ம வந்து சரி நம்ம வந்து ஆமா நம்ம இதுல எல்லாம் இன்வால்வ் தான். ஆனா வந்து ஏன் போலீஸ்க்கு போலன்னு ஒரே ஒரு கேள்வி நீங்களா கேட்கறதுக்கு நான் சொல்றேன். அவன் புள்ள தாச்சி பொண்டாட்டி வந்து நான் வந்து முடியாது, நான் இப்பவே லேபர்ல போயிடுவேன், எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல அழிய முடியாது, அந்த காரணத்துக்கே அவங்க இன்ஃபேக்ட் அவங்க வந்து இது வரைக்கும் அவங்க வெளியில வரல. அண்ட் நான் ஒரு விமனா சொல்ல, அது அவங்களோட ஸ்டோரி, அவங்களே வெளில வருவாங்க. வெளியில வரும்போது உண்மையா வெளியில வரும். ஆமா ஆமா சார் நான் அதை ஆன்சர் பண்றேன். பண்ண தப்பு சார், நம்மளுக்கு வந்து தெரியல சார். இது வந்து இவ்வளோ வைரலா போகும் நம்மளுக்கு கொஞ்சம் கூட தெரியல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அஷ்மிதா மேம் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம 1 minute வீடியோ தான் ரிலீஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. இந்த 1 minute வீடியோல இதுக்கப்புறம் நான் டிவோர்ஸ் வாங்குறதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொன்னாங்க. நம்மளும் வந்து இது வரைக்கும் நம்ம இன்னும் அவங்கள தான் நம்புறோம். அவங்க வெளியில வருவாங்க, கதை வரும், நம்ம என்ன பண்ணோன்னு வந்து உண்மை வரும். நான் வந்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்பேன். நம்ம பண்ணது ஆமா போலீஸ்க்கு போல, ஆனா நம்ம என்ன பண்ணோம்னா, சரி போலீஸ்க்குலாம் போவாண்டா, இவன் ஒய்ஃப் கிட்டே இது குத்துடலாம், நம்ம வந்து இதுக்கப்புறம் முடிச்சிடலாம். அவனோட ஃபேமிலியே கூப்பிட்டு போனு எல்லாம் அந்த நம்ம எடுத்த வீடியோ வந்து அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அந்த நைட்டே அவங்க போனோட தான் என் வீட்டை விட்டு போனாங்களே. அதுக்கப்புறம் அவங்க பேசின்னு தான் இருந்தாங்க. நான் வந்து அவங்க அகாடமி போனது உண்மைதான், நம்ம எல்லாம் பேசினது உண்மைதான். ஆனா நான் வந்து உண்மையா நான் சொல்றேன், நான் ஓட பார்க்கல, நான் இங்க போய் சொல்ல போறது இல்லை. நம்ம எல்லாம் வந்து படிச்சவங்க, எல்லா படிச்சவங்களும் மிஸ்டேக் பண்ணுவாங்க ஒரு லைஃப்ல. இப்ப யாருமே வந்து இந்த மிஸ்டேக் வந்து படிச்சு ஸ்காலர்ஷிப்லாம் வாங்கி இது வந்து ஒரு பிளான் பண்ணிலாம் இல்லை. பிளான் பண்ணி அவன் சொல்றான் நம்ம பிளான் பண்ணோன்னு. ஏன் பிளான் பண்ணா நம்ம ஏன் சரியா பிளான் பண்ண போறது இல்லை? நம்ம ஏன் இவ்வளவு சொதப்பு போறோம்? இல்ல ஒரு நிமிஷம் இல்லங்க, நம்ம அஷ்மிதா வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் அஷ்மிதா எப்படி நம்மளுக்கு தெரியும்னு சொல்லு. அஷ்மிதாக்கு நம்மள தெரியவே தெரியாது. அந்த நைட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் விஷ்ணு வந்து வீட்டுல இருக்கும் போது நான் விஷ்ணுவோட போன்ல இருந்தே அஷ்மிதாவை கால் பண்ணேன். கால் பண்ணி, ஏன்னா நம்பர் கூட இல்ல, கால் பண்ணி இப்படி சொன்னோம். அந்த எவிடன்ஸ் கூட நம்ம சப்மிட் பண்ண. நம்ம வந்து சும்மா பேச வரலங்க, எல்லா எவிடன்ஸோட தான் நம்ம வந்திருக்கோமே. அண்ட் அதுவும் இல்லாம ஃபைல் பண்ணிட்டு தான் நம்ம பேசுறோம். இருங்க, நான் அந்த நாள் தான் அஷ்மிதா கிட்ட பேசினேன். அன்னைக்குல இருந்து இது வரைக்கும் ஆமா எஸ் ஓகே. இது வந்து என்னோட டிவோர்ஸ் வந்து வாங்குறதுக்கு ஒரு எவிடன்ஸா இருக்கும். அவங்களே வந்து இல்ல கொடுங்க. இன்ஃபேக்ட் நம்ம இதுவும் சொன்னோம், நம்ம எதுவுமே கொடுக்க போறது இல்ல, நம்ம ஸ்ட்ரைட்டா போலீஸ்க்கு தான் போக போறோம். ஐயோ ப்ளீஸ் போகாதீங்க. அவங்க மனசு விட்டு அவங்க கேட்டாங்க. அதுவும் ஒரு பொண்ணா எனக்கு புரியுதுங்க, அவங்க ஃபுல்லா பிரெக்னெண்டா இருக்கு. உண்மையா சொல்றேன், அவங்க இந்த லாஸ்ட் 1 வீக்ல அவங்க வந்து எல்லா ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நான் கண்ணால நான் பார்த்துட்டு இருக்கேன். அவங்களோட ஸ்டோரி வெளியில வரும். சொல்லுங்க. அது நம்மளுக்கு அப்ப தெரியல. இருங்க, நான் ஏன் வந்து விஷ்ணுவோட பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்லணும்? ஏன் அஷ்மிதா தானே வைஃப்?
அவங்க இருங்க ஒரு நிமிஷம் அவங்க டிவோர்ஸ்னு எனக்கு தெரியவே தெரியாது. அவங்க ஒன்னா தானே காமிச்சிட்டு இருக்காங்க உலகத்துக்கு. நான் அஷ்மிதா வந்து அந்த நாள் தான் நான் மீட் பண்றேன் ஃபர்ஸ்ட். அந்த நாள் தான் அவங்க வந்து போன் கலெக்ட் பண்ண வந்தால 15ஆம் தேதி மிட் நைட் அவங்க வந்தாங்க. 2:17 தான் அவங்க என் வீட்டை விட்டு போனாங்க. நம்ம உண்மையா வந்து அவ்வளவு குடும்ப ஆளா இருந்தாலும் அவ்வளவு மோசமான ஆளா இருந்தானா ஏன் வந்து ஒரு பிரெக்னன்ட் லேடி வந்து வீட்டுல வந்து 2 hours அவ்வளவு சேஃபா உட்கார போறாங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஆமா சீங்க அவதான் சொன்னா என்னோட டிவோர்ஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு அவ சொல்றா. அது நம்மளுக்கு தெரியாதுங்க. நம்மளுக்கு தெரியாதுங்க. ஆமாங்க கரெக்ட் எஸ். நம்பர் 1 நான் வந்து கரெக்ட் பண்றவங்கள ஃபர்ஸ்ட் வீடியோ எஸ் நம்ம வந்து அவங்களோட சஜஷனையும் நான் என்னோட சஜஷனையும் அது வந்து கரெக்டா தான் நம்மளுக்கு அந்த நேரத்துல தோணுச்சு. ஆனா 2வது வீடியோ வந்து நம்ம அங்க இல்லவே இல்லை, நம்ம அது போடவே இல்லை. இன்ஃபேக்ட் அது வந்து டிலீட் பண்ணுங்கன்னு கேட்டதே நான் தான் அவங்கள. ஆனா உடனே டிலீட் பண்ணாங்க. உங்களுக்கு புரியுதா? அவங்க முழுசா வந்து நம்மளுக்காகவும் இருந்திருக்காங்க, நம்மளும் அவங்களுக்காக இருந்திருக்கோம். ஆனா இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் மட்டும் தான். இந்த இன்சிடென்ட்க்கு முன்னாடி அஷ்மிதா யாரு இவங்க யாரு எதுவுமே நம்மளுக்கு தெரியாது அவங்களோட ரிலேஷன். நான் இன்ஃபேக்ட் விஷ்ணுவே வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்கேன், நீங்க ஏன் உங்க வைஃப் இங்க கூட்டு வர மாட்டீங்க? நானும் ஒரு லேடிஸா இங்க இருக்கேன்ல, அவங்க ஏன் நீங்க கூட்டு வர மாட்டீங்க? அவங்க என்ன சொல்றேன் தெரியுமா? அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் வேற, எங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் வேற. அவங்க